தாத்தா தாத்தா எதுக்கு உங்களை கூட்டிட்டாலேதான்? அம்மா நீங்க எங்க வேலை செய்ய போன நீல போகலையா? அதுக்கு தான் தரேன்னு வர சொல்லியிருக்கேன். ஏன் அன்னைக்கு அது போன காரியம் முடியலையாங்க? அதான் வாராமலாம் வந்து கேட்போம். சிறு வா தாத்தா. போன காரியம் என்னாச்சுது? எந்த காரியம் தாத்தா? இதான் ஒரு பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு சொன்னா அதை நீங்க முடிக்கணும். அந்த பத்திரத்தை என்னாச்சுது? பத்திரத்துல கையெழுத்தா? அது இந்த ஜென்மத்துல வாங்க முடியாது. ஒரு கையெழுத்து வாங்க காடா. ஒரு கையெழுத்தா? நீங்க எப்பேற்பட்ட வீட்டை பார்த்து என்ன அனுப்பியிருக்கிய? ஏன்டா? அந்த வீட்டுல பிள்ளையா இருக்குது. பிள்ளைல பியானாயி. ஒரே ஒரு பேத்தி தானடா இருக்குது. வாயடிங்க அது பேத்தி எல்லாம் சொல்லாதீங்க. அந்த செத்து போன தாத்தாக்கு ஒரே ஒரு பேத்தி தான். அந்த பேத்திக்கிட்ட வந்தா கையெழுத்து வாங்கணும். அவகிட்டயா? அவகிட்ட கையெழுத்தா? ஐயோ தாத்தா, அது பொண்ணே இல்ல. ஆமா தேவதை. ஏண்டா உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லையாடா? இல்லடா, அவ்வளவு க்ளோஸா பழகுனியா? அதாச்சுதான் நான் க்ளோஸா பழகினேன். டேய் உனக்குலாம் ஈவ இருக்கமே இல்லையாடா? இல்லடா, நீ ரொம்ப அழகா பேசிட்டு இருந்திய. அழகா பேசிட்டு இருந்தா அவகிட்டயா? என்ன ஆச்சுட்டு தரனே? பாடி அந்த பிள்ளைகிட்ட என்னால கை தர முடியாது. தாத்தாவே பார்த்து சொல்லுங்க. இல்ல நீ எல்லா காரியத்தையும் அசால்ட்டா முடிப்பா. ஒரு சின்ன பிள்ளைக்கு பயந்து போக மாட்டேங்க. கேட்டுச்சா? டேய் உன் மனசாட்சி தொட்டு சொல்லி அவ சின்ன பிள்ளை மாதிரியா பேசுனா? பேச்சு கொஞ்சம் ஓவர் தான், ஆனா நல்லதா பேசுச்சு. இருடா பாட்டி, அவ சின்ன பிள்ளையா? அவ வாய கொஞ்சம் கேட்டு பாருங்க தெரியும். சரிடா, இந்த ஒரு கையெழுத்து மட்டும் வாங்கிட்டு வந்துரு. தாத்தா என்னால முடியாது தாத்தா, அது பிள்ளையே கிடையாது. அவ வாய்க்கு என்னால முடியாது. உண்மையில அந்த பிள்ளை அவ்வளவு வாய் பேசிச்சாடா? பாட்டி என் வாழ்க்கையில நான் அப்படிதான் வாய பார்த்ததே இல்ல பாட்டி. நம்ம எது பேசுறாலுமே ஏட்டிக்கு புட்டியாதான் பேசுவா. தேவிக்கு நீனு கூட போனல எங்க? இவன் தானே அவ பேசுற பேச்சுல பயந்து ஓரமாவே நின்னுட்டான். எப்படியாவது கையெழுத்து வாங்கணும், பத்தத்தை முடிக்கணும்டா. தேர்தல் வேற நெருங்கிட்டு இருக்கு. நீனா வேற பயந்துட்டு இருக்காடா. சீக்கிரம் தேவிக்கு நீயாவது பார்த்து வாங்கடா. நானா? அம்மா அருண் எப்படியாவது கையெழுத்து வாங்கி விடடா. அவ வாயதான் பார்த்தல தெரிஞ்சு என்ன மறுபடியும் கோத்து விடுதியாங்க. கோவம் இருக்கட்டுலண்டா குணம் இருக்கும். அது ரொம்ப குணம் உள்ள பிள்ளைதான். நீ சாந்தமா பேசி கைத்து வேண்டியதுன்னு எனக்கு டூட்டிக்கு வேற நேரம் ஆச்சு பத்துக்க. அப்படியா தாத்தா? இவன் பார்க்காத கேஸே இல்ல, இவனையே அனுப்புங்க. ரெண்டு பேரும் போயிட்டு வாங்கடா. அப்பா எனக்கு முக்கியமான டியூட்டி 15 வரையில பக்காவா முடிச்சிடலாம் பத்துக்கங்க. நான் ஒத்துழைலாம் போக முடியாது, இவனும் வரணும். அடப்பாவிகளா, இவனுலே பயப்படுற அளவுக்கு ஒருத்தி ஆட்டி படைச்சிருக்கானா? அவன் நிச்சயமா சிங்கப்பெண்ணாதான்டா இருக்கணும். போதும் பாட்டி, நிப்பாட்டுங்க. சிங்கப்பெண்ணா? அவன் வாய வந்து பாருங்க. அப்பா இப்படி ஒரு வாயை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்ல. பாட்டி என்னதான் முடியாது. அப்படிதானே நீங்க வந்து பேசுங்க. சிங்கப்பெண்ணு தானே, நீங்களே வந்து பேசுங்க. அது வந்து எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது, நீயே பார்த்து முடிச்சிட்டு வந்துறேன். இவ்வளவு கஷ்டமா இருக்கு. அப்பப்பா அவ வாய பாக்கணுமே. டேய் அவகிட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசிருப்ப. பேசுனே. ஆமாமா 1/2 மணி நேரம் இருக்கும். 1/2 மணி நேரத்துல இவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்கேடா அந்த பிள்ளைய. என்ன உங்களுக்கு நக்கலா இருக்குதா? அவகிட்ட நேத்து ஏச்சு வாங்கிட்டு இருந்து எனக்கு நைட்டு தூக்கவே வரல. ஆமாமா அந்த புள்ள நினைப்பாவே இருந்திருக்கு. அவ திட்டதானே என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்குது. ஐயோ ஐயோ, இன்னைக்கும் போடா சரியாயிரும். அப்பா என்னால முடியாதுப்பா. அந்த பிள்ளைக்கு அவ்வளவு பயமாட உனக்கு? பயம் இல்லப்பா, ஆனா அவ வாய் இருக்க. ஐயோ என்னால முடியாது. மத்த நேரம் சண்டித்தனம் பண்ணுவ. சரிடா, கூட தாத்தா வேணா கூட்டிட்டு போ. போ. யார் வந்தாலும் சரி, நானும் போக மாட்டேப்பா. அப்போயும் அந்த பிள்ளைக்கு பயந்துட்டான். யாரு பயந்தா? நீதான். அந்த பிள்ளைக்கு பயந்துதானே வர மாட்டேக்கா? அப்போ உன்னையே ஒத்தி பயம் கட்ட வச்சுட்டல. அவளுக்கு யாரு பயந்தா? நீதான். என்ன கொத்து விடதே உனக்கு பொழப்பா போச்சுது. நீதான் வீர சூரனாச்சே, போய் கையெழுத்து வாங்கிட்டு வா. தாத்தா விக்கி வாங்கிட்டு வந்துருவானா? எனக்கு வேலை இருக்குடா. டேய் பசுமான ஆள் தான் வந்திருக்கு. டேய் மீனாக்கா கூட்டிட்டு போ, செமையா இருக்கும்டா. அப்படிங்கிற இன்னைக்கு அந்த பெரிய சம்பவமே காத்துட்டு இருக்குடா. மீனாக்காவே மிரண்டுருவானா பாத்துக்கையா. டேய் இதுக்காவது மீனாக்கா கூட்டிட்டு போன பாத்துக்க. 2 வாயில எந்த வாய் ஜெயிக்குன்னு பாக்கணும் பாத்துக்க. ஆமாமா கண்டிப்பா பாக்கணும். நீ போயிட்டு வா, நான் வரல. உன்னை யாரு விட போற? நான் வரலடா, அது வாயே இல்ல. ஓ உனக்கு வந்த ரத்தம் எனக்கு வந்த தக்காளி சட்னியா? என் கூட வார இல்ல ஆனந்தி மேஞ்சிட்ட போய் உன்னை பத்தி இல்லாத பொருளதெல்லாம் பத்த வச்சிருவேன். பாத்துக்க சாக்குறத. இல்ல இப்ப இப்படி சொல்லியே நீ மெக்கத்தை பத்தியா? அக்கா உங்களுக்கு முக்கியமான ஒரு ஆளை காட்டுக்கு கூட்டு போறாங்க, வாங்க. டேய் எப்படியாவது கையெழுத்த வாங்கிட்டு வந்துருங்கடா. மீனாக்கா நீங்க வந்தா நீங்க நல்லா இருக்கும். என்ன கோத்துட்டு அடிக்க பார்க்கலாம்னு பார்த்தா அது நடக்காது மௌனே. நீயே போய் கையில் தங்கிட்டு வா. அக்கா
இவ்வளவு பேசுறீங்கல்ல, நீங்களும் வர வேண்டியதானே? ஏமா நீ கூட போயிட்டு வாமா. நான் போனோம்னா மீனா கட்டி தமிழை சேர்ந்தவங்க வர வேண்டியது இருக்கும். பரவாயில்லையா? ஆகா, அந்த வாயாண்டிய உண்டில நாக்கணும்னா நம்ம வீட்டு பட்டாளம் வந்தாதான் சரியா இருக்கும். ஏண்டி இனி என்ன கிளி கிழிச்சிட்ட? இன்னைக்கு வாரண்டி என் குடும்பத்தோட. எங்க நாம கிளம்புவோக்கா. இன்னைக்கு அவளா நாமலான்னு பாக்கணும். ஆமாமா, அவனுக்கு ஒரு கை பார்க்கல புரியா இருக்கான். ஏய் சத்தியமா சொல்லுதேன்டா, அவ வாயை மண்ண இதுக்கு முன்னாடி எந்த வாயும் பாக்கலடா. பிள்ளை ரொம்பதான் பாதிக்கப்பட்டிருப்பாங்களுக்கு. ஏக்கா நம்ம எல்லாத்தையும் சேர்ந்து போவோம். என் அத்தா முன்னாடி அவ ஒண்ணுமே இல்லைன்னு நான் நிரூபிச்சு காட்டுதேன்க்கா. ஏப்பா வீர சூள வாடா. இந்த பிள்ளையே வாரா, கைட்டு வாங்கிடுவா. கிளம்புங்க. அப்பாட, இந்த வாயாண்டி இன்னைக்கு உண்டில நாக்கிட்டு வரேன். அப்பாட, எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிட்டு. இல்லனா அவ பேசின பேச்சு நான் மண்ணுக்குள்ள போற வரைக்கும் மறந்துருக்காரு. மனசுல கிடத்து உறுத்திக்கிட்டே இருந்திருக்கோம். அது என்ன பேச்சு பேசிவிட்டா? இல்ல மனசு பிள்ளை அழுதியா? அக்கா சரி சரி, உன் மனசுல ஆதங்கத்தெல்லாம் நீ தீர்த்துடலாம் வா. கட்டாயம் போனுக்கா. ஏ மீனா குட்டி, தமிழே, செம்பகவல்லி. அத்தை கூப்பிட்டீங்களோ? டேய், மெயின் ஆளை விட்டுட்டீங்களா? இவளையும் சேர்த்து கூட்டு போங்கடா. இவ எதுக்கு உண்டனே கெடுத்து விட்டுவா. இவள வேண்டாம். அத்தை மெயின் ஆள மறந்துட்டேனே. ஏமா அதெல்லாம் வேண்டாம். எல்லாரும் எங்க போறீங்க? ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம். அதான் நல்ல நேரம் நீயே வந்துட்ட பத்துக்க. அப்பாடா நல்ல நேரம். இவளா அது குட்டையை குழப்பிடுமே. இவள வேண்டாம். எக்கா நம்ம நாளை மட்டும் போவோம்க்கா. உனக்கு தெரியாதுடா, இவ வந்தவ கலையை கட்டும். அதானே. அப்போ இன்னைக்கு அங்க பெரிய கச்சேரியே இருக்குது. கையெழுத்து கிடைச்சுமா என்ன? இவ்வளவு பேர் போறோம், கையெழுத்து கிடைக்காம இருக்குமா என்ன? என்ன எல்லாரும் எங்க கிளம்புறது நிக்கீங்க? வாடா, நீ ஒருத்தன் தான் பாக்கி வா. நீ ஏன்டா பேர் மணிக்க? அந்த புள்ள நேத்து பேசின பேச்சுக்கு அப்புறம் இப்படி மாறிட்டான். டேய், உன் கூட தானே அவனு வந்தான். உன் கூட தானே அவளை திட்டு வாங்கினான். அவன் எவ்வளவு கம்பீரமா இருக்கான். நீ ஏன்டா அப்படி இருக்க? சொல்லாம சொல்லி கட்டுத எனக்கு மானஞ்சு விட இல்லைன்னு. அப்படிதானே? அப்படின்னு சொல்ல முடியாது, அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது. போதும் முண்டே போதும். இல்ல மனுஷனா பிறந்தா இப்படிதான் கண்டும் காணாம இருக்கணும்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வந்தேன். உன் உதாரணம் ஒண்ணும் தேவையில்லை. நீ அந்த ஆதிர போறான் அவ கூட போ. அவன் எங்க போறா? அப்படி சாப்பிட்டாவானே? அவ பத்து பிள்ளை, அவளால எங்க கூட்டு போவீங்க சொல்லிட்டேன். இல்ல நான் போவேன். ஆமாமா, நீ கட்டாயம் போனாதிரா. ஆமாமா நான் கட்டாயம் போணும். அதெல்லாம் வேண்டாம், வீட்டுல இரு. நான் போறேன். தமிழத்தை செம்மொழியத்தை எல்லாரும் போறாங்கல்ல, நாங்க வேண்டா கூட்டு போறோம். கூட்டு போயிட்டு வரேன்டா. ஐயோ அக்கா, அவ அதே மாதிரி பேசி பழகுவா. நீங்க வேற. ஆனா ஒண்ணுடா, எனக்கு ஒரு நல்லா தெரிஞ்சு போச்சு. என்னடா? உங்களுக்குலாம் வந்த அர்த்தம் எனக்கு வந்த தக்காளி சட்னியாடா. அந்த பிள்ளை என்ன அவ்வளவு கிழிச்சிட்டு உங்ககிட்ட சொன்னதுக்கு நக்கல் பண்ணி வச்சிருச்சியா? இப்ப ஆதிரா கூட வந்தா கத்துக்கிட்டு ஆதிரா நீ வரணும். வேண்டாண்டா. அப்பா, உங்களுக்கு அனுப்புறதுக்கு ஆள் இல்லைன்னா இவங்க ரெண்டுத்தையும் அனுப்புனீங்க. வீட்டுல சும்மா இருக்கானுலேன்னு அனுப்புறேன்டா. இல்ல, வீட்டுல சும்மா இருக்கானுலே இந்த வேலையை முடிச்சுட்டு வந்துருவானு அனுப்புனேன். அப்பா, நான் பாட்டுக்கு டியூட்டி பாத்துட்டு இருந்தேன். நீங்க சொன்னீங்கன்னா இவன் கூட்டிட்டு போனா. சரிடா விடுடா, அசிங்கப்படுறதுலாம் நமக்கு என்ன புதுசா என்ன? அக்கா நான் போணும். ஐயோ தங்கம், நாங்கெல்லாம் போக கூடாது. இல்ல போகணும். ஆதிரா நிச்சயம் கிளம்பிட்டு வா. ஓகே. டாய், அப்போ நான் வருவேன். சூப்பர்டா. அட பாவிகளா, அங்க ஒத்த புள்ள சிங்கம் மாதிரி உங்க எல்லாரையும் ஆட்டி படைக்கலடா. அவளை நான் பார்த்தே ஆகணும்டா. அதுல போகும்போது நான் வரல. நான் போறேன். நான் வரேன். ஆனா இந்த அளவுக்கு நீ மாறுவேன்னு சத்தியமா நினைக்கிறேடா. அக்கா, அவளை பத்தி தெரியுமா? யார் என்ன பேசினாலும் அது மாதிரியே பேசுவா. இப்பதான் என் மனசு குளிர்ந்து கிடக்குது. அடியே என்ன வரத்து வந்துட்ட. இன்னைக்கு என் குடும்பத்தையே நான் கூட்டிட்டு வரேன். வெளியில சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? இல்ல, அவகிட்ட அவ்வளவு அறுப்பு கண்ட வாங்கியிருக்கேன். இல்லடா இல்ல. சரி, எல்லாரும் பார்த்து போயிட்டு வாங்க, எனக்கு வேலை கிடக்கு. இல்ல இல்ல பரவாயில்ல, கூட வா. நான் எதுக்குடா? இல்ல வார. டேய் தருணி, இவனி கூப்பிடுறா. அவனை யார் விட போற? அவனை தான் பிடிச்சிருக்கேன். என்ன விடுறா? நான் வரமாட்டேன். அப்படி பிள்ளையா என்ன வாய் பேசிட்டா? நான் வரமாட்டேன். இங்க பாரு, நான் கமிஷனருக்கும் மேல என்ன அப்படின்னு கூட பார்க்க வந்த பிள்ளை என்ன கிழிச்சிட்டு நான் வரமாட்டேன். நீங்களே போயிட்டு வாங்க. அக்கா அதெல்லாம் முடியாது, நீயும் வா. அந்த பிள்ளை பத்தி தெரியாம விளாடாதீங்கடா. வேண்டாண்டா. அந்த பிள்ளை நான் பார்த்தே அவனே. விக்கி போய் உள்ள இந்த பேண்டை போட்டானே. சரி எல்லாரும் கிளம்புமா? கிளம்புவோம் அவவா. முதல்ல அவ கிளம்புற. ஆதிரா கிட்ட வாய. வேண்டாம். இல்ல கிட்ட வாய. டேய் வேண்டாம், பாட்டி இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்கல்ல. இல்லட்டா மட்டும். ஏய் பொண்ணுங்களா. ஐயோ நீங்க வரக்கா. வாய கொஞ்சம் கிட்ட போய் வாய. வர மாட்டேன். பாரு, அங்க நீ ஏதாவது கத்துட்டு வந்து பேசணும்னு வச்சுக்க. இல்ல, நான் அமைதியா தான் நிப்பேன். நீ அமைதியா தான் நிப்ப. ஆனா உன் பேச்சு இங்க வந்து தானே இருக்கும். சத்தியமா பேச மாட்டேன். பேசக்கூடாது. என்ன நீ பாதுகாக்கிறேன்?
அவன் ஏற்கனவே பேசுற தமிழ் பார்த்தா எனக்கு பக்கு பக்குங்க எங்க வேண்டதாத்தி விட்டுருவாளோன்னு இதுக்கு அதை வேற கத்துட்டு வந்து பேசிட்டேன்னா போகட்டா. அண்ணன் பயப்பட வேண்டாம், நான் ஒன்னும் அப்பெல்லாம் கத்துக்கிட்டு பேச மாட்டேன். பேசாம எந்த நல்லது. சரி உள்ள வாங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? உள்ள வாங்க சொல்றேன். சரிடா, இனி எதுக்கு நின்னுக்கிட்டு கிளம்புங்க. இல்ல தெரியாம தான் கேக்குறேன், இது குடும்பமானு கேக்க இல்ல தெரியாம தான் கேக்க இது குடும்பமானு கேக்க. அதான் நம்ம குடும்பத்தையும் பத்தி நார் அடிச்சுட்டால. சீக்கிரம் கிளம்புங்க. நார் அடிச்சு வச்சது யாருடா? தாத்தா தான்க்கா. நானா? ஆமா, நீங்க தானே கழுத்து தாங்க அவர்கிட்ட அனுப்புனீங்க. கழுத்து தானே வாங்க அனுப்புனேன். சரி சரி, அந்த புள்ளையா அப்படி இருக்குன்னு பார்த்தா தெரிஞ்சிடும். சீக்கிரம் வாங்க. தென்மொழி, தென்மொழி. என்னங்க எங்க கிளம்பிட்டீங்களா? ஆமா, நான் டூட்டிக்கு கிளம்பலான்னு கிளம்பிட்டு இருக்கேன். என்ன கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரம் கூட ஆகல, டூட்டிக்கு கிளம்புறீங்களா? அம்மா போ சொல்றாங்க. என்னங்க? இல்ல, சின்ன ஒர்க்கு தான் முடிச்சிட்டு வந்தேன். என்னங்க சொல்றீங்க? அத்தை போ சொன்னாங்களா? இல்ல, ஒரு சின்ன டூட்டி வந்தது. அதான் பொண்ணு தலைக்கும் உடம்பு சரியில்லை, நான் போனாதான் நல்லா இருக்கும். அதுக்கு போயிட்டு ஒரு 4 மணி நேரத்துல வந்துருவேன். 4 மணி நேரம் தானே. என்னங்க சொல்றீங்க? நான் உங்களுக்காக ஆசையா சமைச்சிருக்கேன். அப்படியா? சரி, சீக்கிரம் எடுத்துட்டு வா, நான் சாப்பிட்டு கிளம்புறேன். ஏங்க அவசர அவசரமா சாப்பிட்டதுக்கா நான் சமைச்சேன். பொண்ணு தர முடியாம லீவ்ல இருக்கான், அவனுக்கு துணையா விக்கி இருக்கான். ஒரே டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரே வீட்டுல எல்லாரும் ஒன்னா இருந்தா நல்லா இருக்காது. டிபார்ட்மெண்ட்ல இருந்து கேள்வி கேட்பாங்க. அதான் அம்மா பொண்ணு தலைக்கு சரியா வந்துட்டு நீ வேலைக்கு போன்னு சொல்லிட்டாங்க. இவங்க டோட்டிக்கா ஏங்க, நான் அடுத்த வாரத்துல இருந்து காலேஜுக்கு போயிடுவேன். அப்புறம் நினைச்சாலும் வேண்டாம் ஒன்னாவே இருக்க முடியாது. என்னங்க நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு அலையா வருது. புரியுது, அம்மா சொல்ல தட்ட முடியாது. இன்னொன்னு அம்மா சொல்றது 100க்கு 100 உண்மை. ஒரே டிபார்ட்மெண்ட்ல இருந்துட்டு 3 பேர் ஒரே வீட்டுல கிடந்தா நல்லவா இருக்கும். டிபார்ட்மெண்ட் இருந்து கேள்வி கேட்பாங்க. பொண்ணு தலைக்கு முடியாம இருக்கு, அவனை கட்டாயமா விக்கிதான் பார்த்தாகணும். அதனால நான் போறேன். நியாயம் ஒண்ணு வேண்டாமா? இப்ப பொண்ணு தலைக்க முடியலன்னா விக்கி டக்குன்னு தூக்கிட்டு ஓடிடுவான். பாத்துக்கிடுவான், நான் டூட்டியாவே பாத்துக்கிட்டேன். அம்மா சொன்னா சரியா இருக்கும். விக்கி இருந்தா அவனை பாத்துக்கிடுவான்ல. அது சரிதான். வெறும் 4 மணி நேரம் தான், போயிட்டு வந்துருந்தேன். சரி, அப்போ ஃப்ரீயா சாப்பிடனா நான் வந்தோன்னு சேர்ந்து சாப்பிடலாமா? உனக்காக இன்னைக்கு 2 மணி நேரத்தை திரும்பி வந்துடுறேன். ஓகே? ஆசையா சமைச்சேன். சரிம்மா, அதுக்கு என்ன? வாழ்க்கையில நீ சாப்பிடவே முடியாதா என்ன? நீ என் பொண்டாட்டி, உன் கையால சாப்பிடதான் போற. இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோயே. என்னங்க பொறுப்பெல்லாம் பேசுறீங்க? நீங்க சாப்பிடுவீங்க, ஆசையா கிச்சன்ல சமைச்சிட்டுலாம் வந்தேன். பாரு, உன் பாசம் எனக்கு புரியுது. அதை விட பொறுப்பு இருக்கு. நமக்கு குடும்பம்னு ஒண்ணு இருக்கு, எல்லாத்தையும் பார்க்கணும்ல. ஜாலியா இருக்க வேண்டியதான். அதுக்காக கல்யாணத்துக்கு அப்புறம் ஜாலியாவே இருக்கல. கல்யாணம் முடிஞ்சோடனே பொண்ணு தரேன் எனக்கு உடம்பு சரியில்லாம ஆயிட்டு, அடுத்து நீங்க ஆஸ்பத்திரி வீட்டுல இருந்தீங்க. சரி இன்னைக்கு தான் வீட்டுல இருக்கீங்கன்னு பார்த்தா இன்னைக்கு டோட்டிக்கு போறேன்னு சொல்றீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வெறும் 2 மணி நேரம் தான். ஆதிரா ஆனந்திலாம் இருக்காங்கல்ல, அவங்க கூட சிரிச்சு பேசிட்டு இரு, சரியாயிரும். அவங்க நல்லா ஜாலியா இருக்காங்கல்ல, அவங்க கூட ஜாலியா இரு. இங்க யார் கேட்க போறா? அவங்க கூட இருக்கிறது உங்க கூட இருக்கிறது ஒண்ணா? இங்க பாரு, அதெல்லாம் ஒண்ணு இல்லதான். ஆனா அவங்க கூட இருந்தா நீ சந்தோஷமா இருப்ப, எனக்கு தெரியும். அவங்க கூட ஆடி பாடி சந்தோஷமா இரு. 2மே நான் தானே. என்னங்க என்னால தேன்மொழி புரிஞ்சுக்க. பொண்ணு தலைக்கு சரியான ஒரு வாரம் 2 வாரம் உன் கூட இருக்கேன், போதுமா? இதான் என் முடிவு. இந்த வீட்ல எல்லாரும் எனக்கு விதமா ஏதோ பண்றாங்க. அன்னைக்கு வீட்ல மத்தவங்க எல்லாம் புருஷ முன்னாடி கூட சந்தோஷமா இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனா எனக்கு மட்டும் எல்லாமே தலைகீழ பண்றாங்க. தினேஷ் மாமாவுக்கு 45 வயசு ஆகுது, தமிழத்துக்கு 40 வயசு ஆகுது. ஆனா அவங்க ரொமான்ஸ் பண்ணா மட்டும் அத்தை சந்தோஷப்படுறாங்க. அவங்க ஒண்ணா இருக்கணுங்கக்காக என்ன வேணாலும் பண்றாங்க. குடும்பத்தையே வெளியில வர கூட்டி போயிருவாங்க. மதன் மாமாவும் செம்பவனத்தையும் சந்தோஷமா இருந்தா அப்படியே சந்தோஷத்தை பூரிச்சு போறாங்க. அந்த மீனத்தை எல்லாரும் முன்னாடி ரொமான்ஸே பண்ணுவாங்க. அது அப்படி கண் குளிர பார்த்து ரசிப்பாங்க. மீனக்குட்டியத்துக்கு சொல்லவே வேண்டாம், பேருதான் கூட்டு குடும்பம். ஆனா அவங்க 2 நல்ல தனியா ஒரு வீட்டுல வச்சிருக்காங்க. கேட்டா தெற்கு வீட்டுல இருக்காங்க, வாய்க்காட்டுக்கு போகணும்னு காரணம் சொல்லுவாங்க. அப்படி இல்ல, அவங்க 2 ரொம்ப அனுநியமா சந்தோஷமா இருக்கணுமா. ஆனா புதுசா கல்யாணம் நான் மட்டும் ஒரு வாரத்துக்குள்ள பிரிஞ்சிடணுமா. ஏன்னா அவங்க எல்லாம் பணக்காரங்க, நான் ஏழை, அதான் காரணம். விக்கி பொண்ணு தர இவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கணும், ஆனா இவங்க மட்டும் சந்தோஷமா இருக்க கூடாது. என்ன என்ன இவங்களுக்கெல்லாம் என்ன மட்டும் வேற மாதிரி நடத்துறாங்க. அப்பா இவங்க என்ன இந்த வீட்டுல வத்திய நினைக்கவே இல்ல. அப்படிதானே என்ன இந்த கஷ்டப்பட்டு வீட்டுல இருந்து வந்த மாதிரி தானே பாக்குறாங்க. நீங்க யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது.
ஏம்மா நீ கொஞ்சம் விடுக்கு விடுக்குன்னு பேசுவேன்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு விடுக்கு விடுக்குன்னு பேசுவேன்னு நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். எதுக்கு சார் அந்த பையன் பாவி போனீங்க? ஏம்மா அவன் மனுஷன்னா கொஞ்சம் பேசலாம், அவன் மனுஷனே கிடையாது, அவன் மிருகம். அப்ப மிருகத்துக்கிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தை வைக்க கூடாது. ஒண்ணே ஆக்ஷன் தான். நாய் கொலை சாக்கல்ல தான் எரியணும். அதுகிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்க கூடாது. நாய் என்ன பார்த்து கொலைக்காத, என்ன கடிச்சிராதனே. பேச்சுவார்த்தை நடத்துனா அது கடிச்சிட்டு போயிடும். பக்கத்துல கூட கம்பு எடுத்து விளாசனானு வச்சுக்கங்க. அப்படின்னு கடிச்சிட்டே ஓடிடும். அப்படிதான் இவனெல்லாம் பார்த்தாலே கல்ல கொண்டு எரியணும். சும்மா கையில கிடைக்கிறத விளாசணும். ஏம்மா நம்ம கிட்டலாம் போராடுறதுக்கு தெம்பு இல்ல, பணமும் இல்ல, புரியுதாமா? அவனுக்கு ஈக்குவலா சண்டை போடுறதுக்கு நமக்கு தெம்பும் இல்ல, அவங்கிட்ட இருக்க பணம் நம்ம கிட்ட இல்லவும் இல்ல. பணமும் தெம்பும் இல்லாம இருக்கலாம், ஆனா மூளை இருக்குல்ல. என்ன சொல்லுத? இந்த மாதிரி ஆட்கள் நிறைய பூமியில இருக்காங்க. இவங்க கிட்ட போய் நம்மலாம் ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம கிட்ட ஆள் பலம் இருக்காது, அதிகார பலம் இருக்காது, பண பலம் இருக்காது. அது நல்லா தெரியும். அதுக்காக இப்படிப்பட்டவங்க எடுக்காம இருக்க முடியுமா? இதெல்லாம் பிரெயின் வேணும், பிரெயின். இவங்களெல்லாம் எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியும். அப்போ இந்த இடத்த நீ காப்பாத்திடுவ. இந்த இடத்தை மீட்டு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு சார். சார் எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணா போதும் சார். என்ன? இப்ப 1/2 கிளாஸ் டீச்சரா இருக்க, என்ன 1ஆம் கிளாஸ் டீச்சரா மாத்திடுவீங்களா? ஏம்மா உன்னை 1/2 கிளாஸ் டீச்சரா மாத்தினதுக்கு இங்க இந்த பல பேர் போராட்டம் பண்ணிட்டாங்க. என்ன தகுதி இருக்குன்னு 1/2 கிளாஸ் டீச்சரா போட்டிருக்கேன்னு, இதுல 1ஆம் கிளாஸ் டீச்சரா? சார் அந்த விக்ரம நான் உண்டில என்ன பண்ணிடுவேன் சார். ஆனா நீங்க என்ன 1ஆம் கிளாஸ் டீச்சரா ஆக்கிடணும். ஸ்கூலே போதே 1ஆம் கிளாஸ் டீச்சர் என்ன 2ஆம் கிளாஸ் டீச்சராவே ஆக்கிதே. அவங்கிட்ட இருந்து இந்த இடத்த மீட்டு வந்துருவியா? அவனை எப்படி ஓடட்டதுன்னு மட்டும் பாருங்களேன். இவ விரட்டிடுவாமா. இப்பவுமே உனக்கு ப்ரமோஷன். கிரானட் நீ 2ஆம் கிளாஸ் டீச்சர் போதுமாமா? நான் 2ஆம் கிளாஸ் டீச்சர் ஆயிட்டேன். என்னமோ சொன்னியா? 6 கிளாஸ் தாண்டப்பட்டடி. நான் 2ஆம் கிளாஸ் டீச்சர் ஆயிட்டேன். அது யாருமா கிழவி? எங்க வீட்ல ஒரு பாட்டி இருக்கு. அதுதான் சும்மா கிழவின்னு சொல்லுவேன். அதுக்கு நானா உசுரு, எனக்கும் அதுதான் உசுரு. ஆனா 2 பேரும் காட்டிக்கவே மாட்டோம், சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். அது சும்மாட்டுக்கும் எனக்கு கிண்டலுக்கு 6 கிளாஸ் டீச்சர் நீ தாண்டவே மாட்டேன்னு சொல்லும். அதான் சந்தோஷமா துக்கமா அதுகிட்ட தானே நான் ஷேர் பண்ண முடியும். சரிம்மா விக்ரம் இங்க இருந்து விரட்டிடுவல்ல? அவனை எப்படி விரட்டணும்னு எனக்கு தெரியும்.